75வது வருட பவள விழா நிகழ்வுகளோடு இணைந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்வுக்காக வேண்டி பிரதம அதிதிகள் வருகை தந்திருக்கின்றார்கள். அதே போல அயல் பாடசாலையினுடைய கௌரவ அதிபர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். இந்த கிராமத்தினுடைய தலைமையகமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற பள்ளி வாயிலுடைய நிர்வாக சபை தலைவர் உட்பட நிர்வாக உறுப்பினர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அதே போல பாடசாலையினுடைய கல்வி அபிவிருத்தி சங்க குழு உறுப்பினர்கள், பாடசாலையினுடைய பழைய மாணவ சங்க உறுப்பினர்கள், அதே போல இந்த பாடசாலையிலே ஆரம்பம் தொட்டு இறுதி வரை கல்வி கற்ற பழைய மாணவ மாணவிகள், அதே போல இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய உயிரோட்டம் உள்ள பெரியவர்கள் அனைவரும் மந்திரத்துக்கு வருகை தந்திருக்கின்றார்கள். வருகை தந்திருக்கின்ற அனைவரையும் மீண்டும் ஒரு முறை அன்போடும் பண்போடும் வருகிற வரவேற்றுக் கொண்டு தொடர்ந்து நாங்கள் நிகழ்வுகளுக்கு செல்ல காத்துக் கொண்டிருக்கின்றோம். நிகழ்வுகளிலே அடுத்த அம்சமாக இடம்பெற இருப்பது ஒரு அருமையான நாடகம். அந்த நாடகத்தை மேடையேற்றுவதற்காக வேண்டி நாங்கள் அன்போடு அழைப்பது தமதினி அல் ஹிஜ்ரா முஸ்லிம் மகா வித்தியாலயத்திலே தரம் 6 கல்வி பயில்கின்ற மாணவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நாடகத்தினை மேடையேற்றுவதற்காக வேண்டி அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிபடி. இது ஒரு தொலைபேசி பற்றிய விழிப்புணர்வு உடைய நாடகம். காட்சி ஒன்று. சமூக வலைத்தளங்கள் பேசுகின்றன. நேரத்தை தேடுவதில் நான் வல்லவன். குழந்தைகள் முதல் பெரியோர் வரை அனைவரும் பெண் அடிமைகள். நான் தான் Facebook. நான் ஒரு ஆன்லைன் சோசியல் மீடியா. என்னை இந்த உலகத்துக்கே தெரியும். என்னை பாவிப்பவர்கள் தனிப்பட்ட தகவல்களை என் மீது பதிவு செய்து வைத்துள்ளார்கள். நான் எப்படி உங்களை அடிமைப்படுத்தி வைத்துள்ளேன்? நான் தான் இன்ஸ்டாகிராம். என் மூலம் மக்கள் நிறைய ரீல்ஸ் போடுவாங்க, நிறைய தகவல்களை பெறுவாங்க. இப்ப நான் தான் ராஜா. நான் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் ஆகியவற்றை முந்திவிட்டேன். நான் தான் ஃப்ரீ ஃபயர். வயது வித்தியாசம் இல்லாமல் அனைவரும் எனக்கு தான் அடிமை. நான் உலகம் முழுக்க ஃபேமஸ் ஆனவன். இரவு முழுவதும் தூங்க விடாமல் செய்வதில் நான் வல்லவன். சின்ன சின்ன குழந்தைகளில் கூட வன்முறையை தூண்டுபவன் நானே. காட்சி 2. தொலைபேசியால் அம்மா மகள் சண்டை. அஸ்னா அஸ்னா ஸ்கூல் விட்டு வந்ததும் போனா அப்படி என்னதான் அந்த போன்ல பண்றியோ? வாட்ஸ்அப், யூடியூப் அது என்னது சண்டை போடுற கேம்? ஃப்ரீ ஃபயர். இத மட்டும் சரியா சொல்லு. ஆனா மார்க்ல கோட்டை விட்டுடு. இரு அப்பா வரட்டும் சொல்றேன். அஸ்னா அஸ்னா அஸ்னாவோட ஃப்ரெண்ட் ஆன்ட்டி. அஸ்னா உன் ஃப்ரெண்ட் வந்திருக்காங்க, போய் பாரு. சரிம்மா. அம்மா ஃப்ரெண்டோட வெளியே போயிட்டு விளையாடிட்டு வரம்மா. சரிப்பா. வெளியே விளையாடுன்னு போர் அடிக்குது. வா உள்ளே போயிட்டு போன்ல ஃப்ரீ ஃபயர் விளையாடலாம். வா போலாம். அஸ்னா உன்னை விளையாடத்தானே சொன்னேன். விளையாடிட்டு தானே இருக்கம்மா.
அவங்களையும் போனை காட்டி கெடுத்துட்டியா? திட்டாதம்மா. போயிட்டு வரேன் ஆண்டி. சரிம்மா, போயிட்டு வரேன் அஸ்னா. பாய். ஹனா ஹனா வந்துட்டீங்களா? வாங்க. நம்ம பொண்ணு எங்க? அவ உள்ள போன் தான் பார்த்துட்டு இருக்கா. அஸ்னா அஸ்னா வாங்கப்பா. என்னம்மா பண்ற? ஹோம்வொர்க் செய்தியா? ஆமாப்பா. வாங்க சாப்பிடலாம். போதும்மா. என்னம்மா அஸ்னா, ஒரு இட்லி சாப்பிட்டுட்டு போதும் என்று சொல்ற? அப்பா எனக்கு பசிக்கலப்பா. சரியா சாப்பிட மாட்டா, சரியா தூங்க மாட்டா. ஸ்கூல்ல வேற டீச்சர் ஒழுங்கா படிக்க மாட்டான்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இங்க பாரு, என் பொண்ணை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என்ன அவ கொஞ்ச நேரம் தானே ஃப்ரீ ஆயிக்க போறா. ஏதாச்சும் பண்ணுங்க போங்க. இது எங்க போய் முடிய போதோ தெரியல. மணியாச்சு, வாங்க படுக்கலாம். அம்மா half an hour ஃபோன் பார்த்துட்டு தூங்குறேம்மா. ஏதாச்சும் பண்ணு போ. எனக்கு நல்லா தெரியும். பனி 12 காலையில இருந்து ஸ்கூல் போடும்போது போனை தண்டு தூங்கு. என்னாச்சு என்னாச்சு? இங்க பாருங்க, போன்ல பண்ற மாயே பண்ற. இதுக்கு தான் அப்பதுல இருந்தே சொல்லிட்டு இருந்தேன், போன் பார்க்காதே பார்க்காதேன்னு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. காலையில இருந்து டாக்டர்கிட்ட போலாம். சரிம்மா, காலையில டாக்டர் கிட்ட போலாம். காட்சி 3, தொலைபேசியின் விளைவுகள். எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். வாங்க. குழந்தைக்கு என்னாச்சு? என்னன்னு தெரியல டாக்டர். நேத்து நைட்ல இருந்து இப்படியே பட்டு இருக்கா. ஃபோன் அதிகமா பாப்பாளா? ஆமா டாக்டர். டாக்டர், என் பொண்ணுக்கு என்னாச்சு? இப்போதைக்கு பயப்பட ஒண்ணும் இல்ல. அவ சோஷியல் மீடியால ரொம்ப எடிக்ட் ஆனதால அவங்களோட மைண்ட் ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னால ட்ரீட்மெண்ட் பண்ணி கியூர் பண்ணலாம். ஆனா இது கண்டினியூ ஆனா ரொம்ப கஷ்டம். குழந்தைங்களை நம்ம தான் கண்காணிக்கணும். அவங்க போன்ல என்ன பண்றாங்க, எவ்வளவு நேரம் யூஸ் பண்றாங்க, ஒழுங்கா சாப்பிட்றாங்களா தூங்குறாங்களான்னு கவனிக்க பேரண்ட்ஸ் ஆகிய நாம தான் தவறிட்டோம். இனிமேயாவது குழந்தைங்களை நல்லா பார்த்துக்கணும். சோஷியல் மீடியா ஒரு பெரிய வைரஸ். அதை நாம தான் குழந்தைகளுக்கு புரிய வைக்கணும். சோஷியல் மீடியா நமக்கு மிகவும் பயனானது. ஆனா நாம அதுல மூழ்கிட்டோம்னா அதுவே நமக்கு பெரிய ஆபத்தாகிடும். ஆமா டாக்டர், என் செல்லத்தால் அவளை தண்டிக்க மறந்துட்டேன். இனிமே அவளை நான் பொறுப்பா வளர்க்க போகிறேன். தேங்க்யூ டாக்டர். காட்சி
நன்றி. மிக அற்புதமான ஒரு நாடகம். சமூக வலைதளங்களுடைய விளைவுகளை பற்றி மிக அற்புதமாக நாடகமாக எடுத்துரைத்துச் சென்ற தமதனியால் ஹிஜ்ரா முஸ்லிம் மகா வித்தியாலயத்திலே தரம் 6 கல்வி பயில்கின்ற மாணவிகளுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. இந்த அடிப்படையிலே இன்றைய காலை பொழுது இடம்பெற்ற நிகழ்வுகளை மிக சிறப்பாக கச்சிதமாக தொகுத்து வழங்கியிருந்தார் இலங்கை ஒலிபரப்பு கூட்டத்தாபல் முஸ்லிம் சேவையினுடைய நிகழ்ச்சி தொகுப்பாளர், தயாரிப்பாளர், சிறந்தொரு பாடகர், பன்முக ஆளுமை கொண்ட பல்துறை கலைஞர் ஜுனேதும் ஹாரிஸ் அவர்கள் இந்த நிகழ்வை இந்த மேடையில் இருந்து வழங்கியிருந்தார். அவர் நிறைய பாடல்களை பாடி உங்களை மகிழ்வித்திருந்தார். என்னுடைய நண்பர், இந்த பாடசாலையில் கல்வி கற்ற நண்பர் ஒருவர் தொலைபேசி மூலமாக அழைப்பு ஏற்படுத்தி என்னையும் பாடும்படி பணித்தார். நான் பாடினால் பெய்து கொண்டிருக்கின்ற மழையால் வெள்ளம் ஏற்படுமோ என்ற ஒரு பயம், அச்சம் இருந்து கொண்டிருப்பதனால் நான் பாடுவதை நிறுத்திவிட்டு தொடர்ந்து என்னுடைய கடமையை நான் செய்யலாம் என்று ஆசைப்படுகிறேன். தொடர்ந்து நிகழ்வுகளிலே அடுத்த அம்சமாக இடம்பெற இருப்பது ஒரு அருமையான நடனம். அந்த நடனத்தினை மேடையேற்றுவதற்காக வேண்டி நாங்கள் அன்போடு அழைப்பது தரம் 3 கல்வி பயில்கின்ற மாணவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அந்த சிங்கள மொழி மூலமான பாடல் ஒன்றுக்கான நடனத்தை மேடையேற்றுவதற்காக வேண்டி